சரி, இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறத வந்து நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ ஏஜ் குரூப் பார்த்தோம். ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் காமனா எல்லாருக்கும் தெரியக்கூடியது என்னன்னா, மாதத்தீட்டு நின்று போகுதல். இல்லைன்னா இதை எப்படி முதல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா, இர்ரெகுலாரிட்டி, அதாவது மாதத்தீட்டு முன்ன பின்ன மாறி டேட் மாறி வருது. யூசுவலாக என்ன பண்ணும், 28லேருந்து 30 நாளைக்குள்ள சரியாக மாதம் மாதம் அந்த பெண் வந்து மாதத்தீட்டு எடுக்கணும். ஆனால் இப்போ அப்படி வராமல் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, 30 நாள் அப்படிங்கிறது 45 நாள் 60 நாள் அப்படி மாறும். இல்லையா, அவங்களுக்கு மாதத்தில் 2 முறை வர்றது, இல்லைன்னா 20 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி அவங்க மாதத்தீட்டு எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது மாறிக்கும். ஸோ இது மாதிரி இர்ரெகுலாரிட்டியோடு சேர்ந்து முதல்ல வர ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன ஆகும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நின்றும். இன்னொன்று சொல்லலாம், 5 நாட்கள் இல்லை 7 நாட்கள் வந்து வந்துட்டு இருந்த மென்சஸ் வந்து அது குறைய ஆரம்பிச்சு 2 நாள் 3 நாள் 1 நாள் அப்படிங்கிற மாதிரி குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாம் இதோட அறிகுறி. சரி, ஓகே, ரைட், இது எப்படியே இருந்தால் நாங்கள் விட்டுடலாமா மேடம்? எஸ், இயற்கையான மாற்றம் இது. ஸோ அதனால் இது இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை விட்டுடலாம். அப்போ எப்போ மருத்துவரை அணுகணும்? ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸில் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் இந்த மாதத்தீட்டு நிற்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு தெரியாமையே போயிடும். அப்போ திடீர்னு ஏதோ இதை வந்து நம்ம என்ன நினைப்போம், இயல்பான மாற்றம் நினச்சி விட்டுருவோம், ஒன்று உதாசீனப்படுத்திடுவோம். இல்லைன்னா ஓவராக பயந்து போய் அடிக்கடி டாக்டர்கிட்ட ஓட ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்துப்பா, ஒரு காய்ச்சல் வந்தால் ஒரு உடம்பெல்லாம் சுடும், ஒரு ஜலதோஷம் இருக்கும், இல்லை ஒரு காஃப் இருக்கும், ஹெடேக் வரும், உடம்பெல்லாம் வலி, அப்படிங்கிற மாதிரி சிம்டம்ஸ் வந்து மெனோபாஸ்க்கு கிடையாது. ஏன்னா உடம்பு பூராமே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் குரூப்பில் தான் அவங்களுக்கு திடீர்னு வந்து காரணமே இல்லாமல் முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தது, அந்த பொண்ணு இப்போல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் இது ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படிங்கிறத உங்கள் மருத்துவரை பார்த்துக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த தீட்டே ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னா அதை உதாசீனப்படுத்தாமல் என்ன பிரச்சனை, ஏன்னா இந்த வயசில் இந்த ஏஜ் குரூப்பில் ஃபைப்ராய்ட்ஸு, மயோமா இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே கட்டியாக வளரும். ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி நாம் தெளிவுபடுத்திக்கிறணும். ஒன்று. அதற்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்கின்ல பயங்கரமான ட்ரைனஸ் வர ஆரம்பிக்கும், தோலெல்லாம் ரொம்ப வறட்சியாக ஆரம்பிக்கும். அவ்வளோ நாள் நல்ல தோல் மினுமினுப்பாக சாஃப்டாக இருந்த தோல் வந்து அப்போது ரொம்ப வறட்சியாகி அரிப்புத்தன்மை கொடுக்கலாம், எரிச்சல் வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பெண்களுக்கு என்னென்னா, உள்ளங்காலில் எரிச்சல் வரக்கூடியது. எப்படி சுகரில் வந்தால் நம்ம சொல்கிறோம்ல, உடனே போய் என்ன சொல்லுவோம், உள்ளங்கால்லாம் எரியுது, மதமதப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள், சுகராக இருக்கலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதே போல் தான் மெனோபாஸ்லையும் மிளகாய் அரைச்சி அப்புன மாதிரி எரியுது அப்படி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குறிப்பிட்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீர் போகிறதுல அடிக்கடி பிரச்சனை வருது. எரிச்சலோட நீர் போகிறது, நீர் போகிற இடத்துல அரிப்புகள் இருக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதை எப்படி சொல்லுவோன்னா, ஒரு 6 மாதத்திற்குள்ளாக 3 தடவைக்கு மேலே அவங்களுக்கு வந்து நீர் போகிறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதற்கான டெஸ்ட்டுகள் பண்ணி அதை தெளிவுபடுத்திக்கிறணும். இதில் என்ன காரணமாக இருக்கும், எப்படி நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் காயுதோ அதே போல தான் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய தோல் வந்து காய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய வெஜைனாவாக இருக்கட்டும், இல்லை நீர் போகக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லாமே ட்ரைனஸ்க்கு போகிறதுனால அவங்களுக்கு குறிப்பிட்டாப்புல ரொம்ப அரிப்பு அதிகமாகி இன்ஃபெக்ஷன், இதுலேருந்து நம்ம அப்படி அரிக்க ஆரம்பிச்சிச்சு, ட்ரைனஸ் இருந்துச்சுனாலே சீக்கிரம் கிருமி தொற்று வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு முன்னதாகவே இது இயற்கையான மாற்றம், இயல்பான ஒன்று. ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை சரி செய்துக்கிறது அப்படின்னு அப்பப்போ அதை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப அதிகமான ஆன்சைட்டினா என்னது, ஒரு காரணமே இல்லாத ஒரு பய உணர்வு. எப்போதுமே வந்து நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோ, நம்மளுக்கு ஏதாவது பெருசாக வந்துருமோ. நான் நிறைய பெண்களுக்கு பார்த்துருக்கேன், டாக்டர் இது மாதிரி எனக்கு தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்கே, எனக்கு கேன்சர் வந்துருமோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வாயினால் சொல்கிறது கூட பயந்துட்டு ஏதாவது பெரிய வியாதியாக இருக்குமோ அப்படின்னு கேட்கக்கூடியதை நாம் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணமே இல்லாத பயத்தன்மை கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் ஹெட்டேக், தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும், சைனஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் சைனஸ்க்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, ஒன்றுமே கேட்காது. டென்ஷனான தலைவலியா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இருக்காது, திடீர்னு வரும், திடீர்னு அதுவாகவே போயிடும். ஸோ இந்த மாதிரி எதையுமே தாங்கிக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே மெனோபாஸில் வரும். ஏன் அப்படின்னா, இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்மோனல் மாற்றங்களாக வரக்கூடியது. இந்த ஹார்மோனல் மாற்றம் என்ன பண்ணும், நம்மளோட ஃபிசிக்கல், அதாவது உடல் ரீதியாக மட்டும் அது வேலை பார்க்காம மனோ ரீதியாகவும் அது நிறைய வேலை பார்க்க ஆரம்பிக்குது.
இதை தவிர இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புல திடீர்னு வந்து வேர்வை ரொம்ப அதிகமாக வர்றது. அதாவது ஏசி ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க, திடீர்னு அப்படியே ஒரு பவுட் ஆஃப் பெர்ஸ்பிரேஷன், அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளவு ஸ்வெட் அப்படியே வந்து சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு வேர்க்கும். ஆனால் காரணமே இருக்காது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு நார்மல் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து இந்த மெனோபாஸ்னால நிறைய இருக்கும். ஸோ இந்த மெனோபாஸில் என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட், அதாவது ஸ்கேன், நம்ம வயிற்றுக்கு மேலே பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்கேன் பார்த்தா கர்ப்பப்பையில் எதுவும் மாற்றம் இருக்கா, இல்லை இந்த மெனோபாஸ்னால தான் அந்த மாற்றங்கள் தான் இருக்குது, அதனால தான் இந்த நோய்க்குறிகள்லாம் வருது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவதாக ஹார்மோனல் அசே. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனாலும் எனக்கு சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா டாக்டர் உங்களை வந்து ஒரு ஹார்மோனல் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH, ஒரு தைராய்டு ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதற்கடுத்ததாக ப்ரொலாக்டின், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியும்னா, உங்களுக்கு இது மாதிரி ஹார்மோன்ஸ்லேயும் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். FSHன்னு சொல்லக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இயல்பாக நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இது இருந்ததை போல் 50 மடங்கு வந்து அது மெனோபாசல் டயத்தில் அதிகமாகும். அதுதான் உங்களுடைய சடனாக வேர்வை வந்து அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக ஆகிறதுக்கான காரணம். நாம் பொதுவாகவே என்ன நினைப்போம், நம்ம நல்லா வேலை பார்த்துட்டே இருக்கோம், திடீர்னு நல்லா இருக்கோம், அப்போ டக்குன்னு இப்படி வேர்வையாக வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஆகிட்டோன்னா நம்ம உடனே என்ன தோணும், நம்மளுக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே பயந்துக்குவாங்க. இந்த பயம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு அதை பொறுத்துட்டே இருந்தாலும் நாளைக்கு வேறு ப்ராப்ளத்தை கூட நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை ஓவராக பயந்து எனக்கு ஏதோ செஞ்சிருச்சுன்னு பயந்தாலும் அதுவே நம்மளுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை என்னவா இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு டாக்டர்னுடைய ஆலோசனை கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த நல்ல ஆலோசனையை வாங்கிக்கோங்க. மெனோபாஸை வந்து நாம் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நாம் எப்படி ஜென்ரலாக மேனேஜ் பண்ணிக்க, அதாவது இயல்பாகவே ஒரு வாழ்க்கை சூழ்நிலை மாற்றத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் அதை மாற்றிக்க முடியுமோ அதுவே உங்களை வந்து மருந்துகளை விட்டு தூரம் வச்சுருக்கோம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இதை பற்றி தெரிஞ்சாலே முதல்ல என்ன பண்ணுவோம், இதுவா இருக்கலாமோன்னு யோசிக்க ஆரம்பிப்போம். இதுவே தெரியலை அப்படின்னா என்ன பண்ணுவோம், பயத்திலேயே வாழ்க்கையை ஓட்டுவோம். ஸோ ஒரு நோயை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட இதெல்லாம் இயற்கையான மாற்றம். எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெனார்கி, அவங்க ஃபஸ்ட்டு வயதுக்கு வர்றாங்களோ, அதற்கடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ, அதாவது குழந்தைய கருவுறாங்களோ, அதே போல தான் இதுவும். இப்போ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதே போல் இந்த மெனோபாஸுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு பெண் மட்டும் தெரியறத விட அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுன்னா, ஏன் இந்த நேரத்தில் வந்து அம்மா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரெஸ்ட்டு தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் நம்மளுடைய தங்கச்சி இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அக்கா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா மெனோபாஸில் மூடு ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, மூடு அப்படி ரொம்ப வேரி ஆகும். ஒரு நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு கோவம் வரும், இயலாமை வரும், அழுக வரும். இதெல்லாம் இயற்கையான மாற்றம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்க நார்மலுக்கு மாறிடுவாங்க. இதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே வேணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 40 வயசுலேருந்து 55 வயசு வரை கிட்டத்தட்ட 15 வருஷம் நம்ம உடம்பு வந்து தன்னால் அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த பெரிய வருஷத்தை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்க முடியும், அவங்கள ஒரு ஹாப்பியாக இதை வந்து கடந்து வர வைக்க முடியும். இது ஒரு நோய் இல்லை, இது இயல்பான மாற்றங்கிறத நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் இதை பற்றி அவேர்னஸ், இதை பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வோடு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.